அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஆர்டி ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே தான் புதினா ரைஸ் தான் செய்ய போகிறோம். புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படின்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக செஞ்சிடலாம். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னுடைய ரெசிபி எல்லாமே எப்போவுமே நான் ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தருவேன். நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புதினா எடுத்துருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா எடுத்துருக்கிறேன் புதினா ரைஸ்க்காக. அதுக்கு அரை வெங்காயம், இதெல்லாம் அரைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கிற இன்க்ரீடியன்ட். புதினா, அரை வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக புளி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதுவே போதுமான அளவு. 2 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்துலேயும் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 3 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் பைத்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு 4 பேருக்கு தேவையான ரைஸு சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக இருக்கட்டும், கொஞ்சமாக ஆற வச்சுக்கோங்க சாதம். அப்போ தான் நம்ம இது தாளிக்கிறப்போ கலக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சூடாக இருந்துச்சுன்னா சாதம் அப்படியே குழஞ்ச மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தனித்தனியாக சாதம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். 2 மிளகாய் எடுத்துருக்குறேன், வெங்காயம், இஞ்சியை துண்டு நான் வெட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, புளி. அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் இருந்தாலே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். நான் தாளிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நிறைய வெங்காயம் எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் போட்டாலும் சாப்பிட்றதுக்கு நரக்குன்னு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ போய் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் கேட்ட மிக்ஸி எடுத்துருக்கிறேன். இந்த மிக்ஸியோட ரிவ்யூ அன்பாக்சிங் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. நல்லா தான் அரைக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு புதினா சட்னி வீடியோ வேணும்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாதம் தனித்தனியாக வரும். ஆனால் நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். நீங்கள் எப்படி உங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே நம்ம கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா பொரியட்டும். கடுகு ஜீரகம் பொரிஞ்சோடனே நம்ம கழுவி வச்சுக்கிற கடலைப்பருப்பும் பைத்தம் பருப்பும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சட்டுன்னு கரைகிடும். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தோம்னா நம்ம வேர்க்கடலை சேர்த்துடலாம். வேர்க்கடலை வறுத்து நான் தோல் நீக்கி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வரமிளகாவை நான் 3 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே போடணும்னா வரமிளகாய் கருகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை வேர்க்கடலையும் நல்லா வறுத்து வந்த உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வரைஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா நரக்குன்னு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே சட்னி சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சட்னிலையும் உப்பு சேர்த்துருக்குறேன். பார்த்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க.
சில பேர் வந்து பச்சை மிளகா சேர்த்து தான் சட்னி அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்கணும்னா உங்கள் இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வரமிளகா பச்சை மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக இது ஸ்பைஸியாக வேணும்னு ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல் தான். நான் எப்போவுமே எந்த டிஷ்லேயும் மிளகுத்தூள் தான் காரத்துக்கு நான் அதிகமாக சேர்ப்பேன். அதனால இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். இந்த காரம் எனக்கு போதுமானது. சட்னிலையும் காரம் இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு மிளகுத்தூள் விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பேர் பச்சை மிளகாய் கீரி போடுவாங்க, சட்னிலையும் பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க. எனக்கு அது விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். உங்கள் விருப்பம். நீங்கள் பச்சை மிளகாய் தான் சேர்ப்பீங்கன்னா நீங்கள் அது சேர்த்து செஞ்சுக்கலாம். அந்த காரமே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம சட்னி சேர்த்துடலாம். நல்லா சட்னி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ ஜாடில் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இருக்கும். அது நம்ம தண்ணி போட்டு கழுவி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த ஜாடு கழுவின தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து கழுவினேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். பச்சை வாசனை போய் வற்றி வந்த அப்புறம் தான் நம்ம சாதம் சேர்க்க போகிறோம். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் ஆகும். நம்ம கேஸ் தான் வேஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மிக்ஸியோட ஜாருக்கு உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இதுவும் இரும்பில் தான் இருக்குது. நல்லா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி. நான் எத்தனை பேர் இருக்கிற வீட்டுக்கு எந்த மாதிரி மிக்ஸி வாங்கணும்னு சொல்லி நான் மிக்ஸியோட ரிவ்யூவில் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். உங்கள் இஷ்டம் ஃப்ரெண்ட். நான் சும்மா அதில் எப்படி இருக்கணும்னு ஐடியா தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த மாதிரி மிக்ஸி வாங்கணும்னு உங்கள் இஷ்டம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வச்சு நான் போட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் சேர்த்துடலாம். சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நான் இப்போ கொஞ்சம் சாதம் சேர்த்துருக்குறேன். நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா சாதம் கீழே சிந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் எல்லா சாதமும் சேர்த்து நல்லா கிளறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பச்சை கலரில் இல்லைன்னு நினைக்காதீங்க. வீடியோவில் அப்படி தான் தெரியுது. ஆனால் நல்லா ரைஸ் புதினா ரைஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த பச்சை மிளகாலாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா பச்சை கலரில் வரும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எவ்வளோ சாதம்னு கரெக்டாகலாம் சொல்ல முடியாது. உங்கள் சட்னிக்கு ஏற்ற மாதிரி தான் கலக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கும். காரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நல்லா எல்லா சட்னியும் சாதத்தில் கலந்துட்ட அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இறக்கி சர்வ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா புதினா சாதத்தோட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வேணா போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா, அன்பாக்சிங் வேணும், எது வேணும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.